நம்ம ஸ்கின் இஷ்யூஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் அதே டைப் ஆஃப் இஷ்யூ இன்னொரு புதிய பேஷண்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நீங்களே இந்த ப்ராப்ளம் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே. இவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸா தான் அவரோட ப்ராப்ளம். 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஆக்டிவ் ப்ராப்ளம் கிடையாது. அவரோட 2 கால்லயுமே முட்டிக்கு கீழ, கரண்ட பகுதிக்கு மேல, அதாவது லெக் ஏரியாவுல ஒரு இச்சிங், அதுக்கப்புறமா தோலோட கலர் சேஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு சில இடங்கள்ல வந்து ஹார்டா ஒரு கிரஸ்ட் ஃபார்மேஷன் மாரி ஆயிருக்கிறது. கொஞ்சம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஹேர் ரிமூவ் ஆன இடத்துல அந்த ஹேர் ரிமூவ்டு பிளேஸ்ல உள்ள ஒரு ஸ்பாட், ஒரு புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். இவ்வளவு விஷயமும் நமக்கு பார்க்க முடியுது. ஓகே. ஹேர் இல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஹார்ட் ஆகி கெரட்டோசிஸ் ஆயிருக்குது. கொஞ்சம் இச்சிங் இருக்குது. ஓகே. நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அப்சல்யூட்டா இது வந்து ஃபாலிகுலேட்டிஸ் இஷ்யூ. ஸோ இந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நெறைய இருக்கும். எக்ஸிமா ப்ராப்ளம் அல்லது கரப்பான் ப்ராப்ளம் இந்த இடத்துல உருவாகலாம். அதுக்கப்புறமா சொரியாசிஸ் ப்ராப்ளம் இந்த இடத்துல உருவாகலாம். அதுக்கப்புறமா ஒரு விதமான நம்ம ஸ்கேபிஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் ஆனா அது இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணலாம். பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ல இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே இண்டிவிஜுவல் மெடிசின்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ஃபங்கஸுக்கு தனி மெடிசின், அதாவது ஒரு ஸ்காபிஸ் அப்படின்னா தனி மெடிசின், சொரியாசிஸுக்கு என்டையர்லி டிஃபரெண்ட் மெடிசின், இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கேஸோட டயக்னோசிஸ் அல்லது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க ரிப்பீட்டடா பல பேஷண்ட்ஸை பார்க்கறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளத்துக்காக போகும்போது பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டே உங்க இஷ்யூ என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே. இந்த இண்டிவிஜுவல் அவரோட ஏஜ் அரௌண்ட் ஒரு 35 இருக்கும். ஆக்டிவ், யங், எனர்ஜெட்டிக் ஒரு நல்ல இண்டிவிஜுவல். அவரோட ஜாப் தற்போதைக்கு இருக்கிறது வந்து அப்ராட்ல இருக்கிறாங்க. ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல அவருக்கு வந்து ஒரு போன் இன்ஜுரி ஆகுது. போன் இன்ஜுரி ஆகும்போது அவர் பெட் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்சரி கண்டிஷன்ல ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு பேண்டேஜ் போடுவாங்க அல்லது அதோட ஒரு இம்மொபிலைசேஷன் அப்படின்ற அசையாமல் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருந்துட்டு, ஆஃப்டர் அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஒரு போன் இன்ஜுரிக்கான ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவர் நார்மலா வரும்போது காலில் அந்த பர்டிகுலர் ஏரியால கடுமையான இச்சிங், ரிப்பீட்டட் இச்சிங். ஸோ நம்ம அந்த அவர் அதை மைன்யூட்டா வாஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஹேரோட அதோட அந்த பேஸ் அல்லது அந்த ஃபாலிக்கிள் அதுல சின்ன 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 ஒரு மைன்யூட் கொப்பளங்கள் மாதிரி வந்து அது வந்து கொஞ்சம் பஸ் வச்சு அதுக்கப்புறமா அந்த முடி எல்லாமே கலந்து போய் இந்த மாதிரி கிராஜுவலா டெவலப் ஆயிருக்கு. பட் இவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உள்ளது பார்த்தா அவருக்கு வந்து இச்சிங், ஒரு மைல்டு இச்சிங் அப்பப்ப பாடியில பல இடங்கள்ல இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு அலர்ஜிக் எக்ஸ்போஷர் உள்ள ஒரு நபர் ஒரு இம்மொபிலைசேஷன் அல்லது ஒரு தவிர்க்க முடியாத ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது இது இன்டியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இன்டியூஸ் ஆகி அதோட கண்டினியூஷனா அதை ரொம்ப கவனமா பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கிறத பார்க்குறோம். நிறைய முடி லாஸ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதை ஏன் நம்ம எக்ஸிமான்னு சொல்லக்கூடாது? ஏன் எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடாது? இது காமனாக நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ எக்ஸிமா அப்படின்றது ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது தான் மெயின் பார்ட்டு. ஸ்கின்னில் இருந்து அது டெவலப் ஆகி வரும்போது ஹேர் ஃபாலிக்கிள்ஸையும் எஃபெக்ட் ஆகலாம். பட் இவரோட ப்ராப்ளம் அது ஸ்டார்ட் ஆன பார்ட்டே அது ஹேரோட ஃபாலிக்கிள்ஸ். ஸோ அது பிரைமரி ப்ராப்ளம் ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து ஃபாலிகுலேட்டிஸ் கேட்டகரியில் வருது. அது டெவலப் ஆகி ஒரு எக்ஸிமேட்டஸ் ரியாக்ஷன் வந்து அவரோட காலில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு அலர்ஜிக் டெர்மடைட்டிஸையும்
உள்ளடக்கிய ஒரு விஷயம் ஆனதுனால எக்ஸிமா அப்படின்னு சொல்ற அந்த டயக்னோசிஸையும் நம்ம மைண்டுக்குள்ள வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கொரி எக்ஸிமா அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அவரோட பேஸ் இஷ்யூ பாலிகுலேட்டிஸ் ஃபாலோடு பை ஸ்கின்ல இரிட்டேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன், ஒரு எக்ஸிமேட்டஸ் ரியாக்ஷன். ஸோ இதுதான் அவரோட டயக்னோசிஸ். ஓகே, இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இச்சிங் அப்படின்றது ஒரு பிரைமரி ப்ராப்ளம். ஏன் இதை நான் இப்போ மென்ஷன் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் இச்சிங் அப்படின்றது தான். இப்போ இது அலர்ஜிக் எக்ஸிமாவா இருந்துச்சுன்னா அந்த இச்சிங் டாலரேட்டே பண்ண முடியாதது மாதிரி கடுமையான இச்சிங் இருந்திருக்கும். பட் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு இச்சிங் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, இவரோட ட்ரீட்மெண்ட் மோட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா 3 விதமா நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அவருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் அவ்வளவுமே கண்ட்ரோல் பண்ணி அந்த கிருமி தொற்றை நியூட்ரல் பண்றது, அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அப்நார்மல் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான வெளித்தோட்டங்கள், இதெல்லாமே நியூட்ரல் பண்ணி கொண்டு வரதுக்கான செகண்ட் ட்ரீட்மெண்ட். மூணாவது விஷயம், ஸ்கின்னோட ரீமாடுலேஷன், பழைய ஸ்கின் மாதிரி கொண்டு வரதுக்கான சப்போர்ட். இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து அவருக்கு பண்ண போறோம். ஸோ இப்போ பிரைமரி ட்ரீட்மெண்ட் அவரோட இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இவரோட செகண்ட், தேர்ட் அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி பண்ணிக்கலாம். எப்படின்னாலும் அவர் வந்து வெரி ஷார்ட் பீரியட்ல ஒரு 15-20 டேஸுக்குள்ளால அவரோட இச்சிங் எல்லாம் சப்சைட் ஆகி அது அப்நார்மல் ஒரு கண்டிஷன் மாதிரி ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகும். ஒரு 3 months 4 months அந்த மாதிரி ஆகலாம். பட் அவர் வந்து அப்ராட் ட்ரிப் அப்படின்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு, கிளம்புறாரு. ஃபாலோ அப்புக்கான மெடிசின் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ பாசிபிள் அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.